இன்றைக்கி கம்பு வடை செய்ய போகிறேன். அதுக்கு 2 டம்ளர் கம்பு ஊற வச்சுருக்கிறேன். டீ டம்ளரில் ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கழிஞ்சு இதில் தூசெல்லாம் இருக்குது. நல்லா சுத்தமாக களைஞ்சிட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. கம்பு சீக்கிரம் ஊறாது, அதனால் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு குறைன்னு அரைச்சிக்கலாம். தண்ணியோடு அரைச்சிடாதீங்க. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதோடு பார்த்திங்கன்னா கம்போடு ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 4 வரமிளகா, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிங்க குறைன்னு. அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் இப்படி வெட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை அரைச்சிட்டு காமிக்கிறேன். அரைக்கிட்டு பார்த்திங்கன்னா பூண்டு, மிளகா, சோம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். கம்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். கல்லுப்பு சேர்த்திங்க தேவையான அளவு சேர்த்து குறைன்னு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்படி குறைன்னு அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி நம்ம தான் அரைக்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இதுக்கு இதோட 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்கலாம். அப்படியே சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்கலாம். அரிசி மாவு போட்டிங்கன்னா தான் நல்லா மொறுன்னு வருது. வெங்காயத்தை போட்டுக்கலாம். கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டு எல்லாம் பேஞ்சிக்கலாம் நல்லா வடைப்பதத்துக்கு. நல்லா கலக்கி பேஞ்சிக்கணும். இப்படி வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே இது பேஞ்சு சின்ன சின்ன உருண்டையை பிடிச்சி வச்சுக்கலாம். தட்டி போட்டுக்கலாம். இப்படி சின்ன சின்ன உருண்டையை பிடிச்சி வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, தட்டி எண்ணெய்க்குள்ளே ஓட்டுக்கலாம். இப்படி தட்டி வடையாக எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கணும். ஒரு இடத்துல போட்டாச்சு. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். இன்னும் உடஞ்சி போயிரு. கொஞ்சம் வேவிட்டு அப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்படி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்குங்க. நல்லா வேவிட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். திருப்பி விட்டு வெந்துருச்சு. நீ எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு செவந்தான் எடுத்துக்குங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்குது. எல்லாம் சுட்டு காமிக்கிறேன். எல்லா வடையும் சுட்டாச்சு. கம்பு வடை பார்த்தீங்கன்னா மொறுன்னு வந்திருக்குது. நல்லாயிருக்கு. டேஸ்ட்டாக நல்லா சத்தானது. நீங்கள் இந்த மாதிரி சுட்டு பாருங்க. குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.